வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போறோம். பர்ஃபெக்டான வெண்டைக்காய் ஃப்ரையும் தேங்காய் சாதமும் என் ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்ப தேங்காய் சாதம் செய்யறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல எண்ணெய் 3ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 3-4 துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 2 பட்டை மிளகாவை 2 உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா அரோமா ஃபிளேவர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுன்னு ஆற அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா ஒரு அரோமா ஃபிளேவர் வர அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இது கூட 1/2 மூடி அளவுக்கு சின்னதா இருக்க தேங்காவை எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க ரெடி பண்றப்ப நல்லாவே மத்தியானம் வரைக்கும் ஃபில்லிங்கா இருக்கும். சாதம் கெட்டுலாம் போகாது. தேங்காவை இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க எண்ணெயிலே. எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும்ன்றத நான் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு தேங்காய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ப்ரௌன் கலராலாம் ஆயிடக்கூடாது, இந்த அளவுக்கு டெக்ஸ்சர்ல இருக்கணும். தேங்காய் கொப்பரை தேங்காய் அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இது கூட 250 கிராம் வடிச்ச சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா பொழுன்னு உதுத்தி விட்டு நான் கிளற மாதிரி கிளறினீங்க அப்படின்னா உடையவே உடையாது. தேங்காய் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் 3/4 வேக வச்சு எடுத்துக்கோங்க ரைஸை. ஆல்ரெடி ரைஸ்ல உப்பு சேர்த்துருக்கோம், நம்ம தேங்காய் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். கமகமன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நீங்க மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம் சேர்த்துக்கணும், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டா கண்ணாடி பதம்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 250 கிராம் வெண்டைக்காவை சுத்தம் பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வரணும். அந்த ஸ்டேஜ்ல தான் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். வெண்டைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பைசஸ் சேர்க்கணும், உப்பும் சேர்க்கணும். இப்போ வெண்டைக்காவை நான் இப்படி மசிச்சு பாக்குறேன், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம உப்பு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்க்கணும். நீங்க வெண்டைக்காவை மூடி போட்டு வேக விடக்கூடாது. மூடி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையோட ஆயிடும். இந்த பெர்ஃபெக்டான டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை கிடைக்கும்.
இது கூட ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் ஃபுல்லா குக் ஆகி எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தீங்க அப்படின்னா வளவளப்பு இல்லாம நல்ல உதிரியான வெண்டைக்காய் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடமும் பட்ட அளவுக்கு கோட்டாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா பருப்பு பொடி, அதுல 1 டீஸ்பூன் லாஸ்டா கொட்டி கிளறி இறக்குனீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல்ல கமகமான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. என் ஸ்டைல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.